ஒரு சில வாரம் முன்னாடி இந்த ஃபோனை பற்றி C4 Tech தமிழில் வீடியோ பார்த்துருப்பீங்க. OnePlus Ace 5 இதுதான் குளோபலாக OnePlus 13 Ara லான்ச் ஆகிருக்கு ஒரு சில சேஞ்சஸோட. இப்போ கடைசி இந்த ஒரு சில வாரத்தில் நிறைய பேர் ப்ரோ Ace 5லாம் சரி, பட் குளோபல் OnePlus 13 Araயும் ஒரு ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ நான் திருப்பி UAEக்கு வந்துட்டேன். ஒரு வாரமாக இந்த ஃபோன் என்னோட ப்ரைமரியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த OnePlus 13 Araல என்ன பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு போவோம். முதல்ல பில்லேருந்து ஆரம்பிப்போம். இதை நான் பல தடவை C4 Tech தமிழில் சொல்லியிருக்கேன். எனக்கு யூஸ்வலாக பாக்ஸி பில்ஸ் ரொம்ப பிடிக்காது. லுக்கெல்லாம் ஓகே, பார்க்க நல்லா இருக்குது, இல்லைன்னு சொல்லல. பட் எனக்கு இன் ஹேண்ட் அந்த கர்வ்ட் பேக்கோட அந்த ஃபீல் பிடிக்கும். ப்ளஸ் ஃப்ளாட் டிஸ்பிளேஸோட அந்த இன்க்ரீஸ்ட் வித் எனக்கு யூஸ்வலாக செட் ஆகாது. ஆனால் கமெண்ட்ஸை வச்சு பார்க்கல நான் மைனாரிட்டியில் இருக்கேங்கிறது எனக்கு புரியுது. ஆனால் இன்னொரு தடவை செக் பண்ணுவோம். நீங்களே சொல்லுங்கள், உங்களுக்கு கர்வ் பேனல்ஸ் கர்வ் பேக்ஸ் இந்த மாதிரி ஃபோன்ஸ் பிடிக்குமா? அது உங்களுக்கு இன்னும் ப்ரீமியமாக ஃபீல் ஆகுதா, இல்லை இந்த மாதிரி ஓவரால் ஃப்ளாட்டாக இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனிவேஸ், பாக்ஸி பில்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா கன்ஃபார்மாக OnePlus 13 Ara உங்களுக்கு செட் ஆகும். ஏன்னா அது ரொம்பவே ஒரு ஃப்ளாட்டான ஃபோன், ஃப்ளாட் டிஸ்பிளே, ஃப்ளாட் பேக், ஃப்ளாட் சைட்ஸ், அப்படியே சப்போர்ட் இல்லாமல் நிறுத்தி வைக்கலாம். அந்தளவு ஃப்ளாட்டாக தான் இருக்குது. இங்கே எட்ஜஸை லைட்டாக ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணல கையில் கட்டார மாதிரி அந்த மாதிரி ஃபீல் எதுவும் இல்லை, பிரச்சனைன்னு இல்லை. ப்ளஸ் பெசல்ஸ் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிறதுனால வித்தும் ரொம்ப அதிகமாக இல்லை. ஸோ யூஸபுளாக தான் இருக்குது. இங்கே பேக்கை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் இதில் எட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபீல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு டெக்ஸ்சர் இருக்குது இந்த கிளாஸில். ப்ளஸ் மேட் ஃபினிஷுங்கிறதுனால ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்மட்ஜஸ் ஈஸியாக பிக்கப் ஆகிறதில்ல. பேக்கில் மட்டும் இல்லை, கலர் மேட்ச் பண்ண மெட்டல் சைட்ஸ்லையும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸ் எதுவும் பிக்கப் ஆகிறதில்ல. இந்த தடவை சைட்ஸ் ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால அந்த அலர்ட் ஸ்லைடர் பட்டன்ஸ் எல்லாமே 12R கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி IR பிளாஸ்டர், NFC சப்போர்ட் எல்லாம் இங்கேயும் அவைலபிளாக இருக்குது. இப்போ இதோட சைனீஸ் வெர்ஷன்லேருந்து ஒரு வித்தியாசம் என்னென்னா, அந்த Ace 5னு சைனாவில் அவங்க லான்ச் பண்ண வெர்ஷனில் ஓப்போவோட கிறிஸ்டல் ஷீல்ட் கிளாஸ் யூஸ் பண்ணாங்க ப்ரொடெக்ஷனுக்கு. இங்கே இந்த குளோபல் வெர்ஷனில் கார்னிங்கோட Gorilla Glass 7i யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சாய்ஸ் எனக்கு சரியாக படல. ஏன்னா Gorilla Glass 7iங்கிறது கார்னிங் நார்மலாக மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ்க்கு கொடுக்குற ஒரு ஆப்ஷன். 13 Ara நம்ம எக்ஸாக்டாக ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோன்னு சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் இப்போ ரியல்மி மாதிரி டோட்டல் ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் எடுத்துகிட்டு போய் அவங்க Gorilla Glass 7i யூஸ் பண்ணல. பட் ஸ்டில் போன வருஷம் உள்ள 12Rல Gorilla Glass Victus 2 யூஸ் பண்ணாங்க. ஸோ அதையே இங்கேயும் பண்ணியிருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். இப்போ IP65 ரேட்டிங் இருக்குது. ஸோ தண்ணியில் முக்க முடியாது, பட் மழை ஸ்ப்ளாஷஸ் இதுக்கெலாம் ஓகே. இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபோன் 12R கொஞ்சம் வைடாக இருக்குது. பட் பெசல்ஸ் தின்னாக இருக்கிறதுனால ஹைட் கம்மியாக இருக்குது. ப்ளஸ் திக்னஸும் கம்மி பண்ணியிருக்காங்க. வெயிட் ஏறக்குறைய ஒன்று தான். ஆனால் பேட்டரி கெப்பாசிட்டி இந்த தடவை இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 6000 mAh. இங்கேயும் எனக்கு அந்த சைனீஸ் வெர்ஷனில் இருந்த 6415 mAh பேட்டரி கொடுத்துருந்தா பெட்டராக இருக்கும்னு சொல்ல போகிறேன். பட் ஸ்டில் 6000 mAh கொடுக்கல அது ஒரு நெகட்டிவாக நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா ஆக்சுவலாக பேட்டரி லைஃப் நல்லா தான் இருந்தது. நார்மல் ரெகுலர் மாட்ரேட் யூஸ்னு வரையில் நாள் முடியல எனக்கு 40% வரைக்கும் பேட்டரி பாக்கி இருந்துச்சு. ஹெவியாக அடித்து யூஸ் பண்ணல கூட, இந்த கேமரா சாம்பிள் டெஸ்டிங் அந்த மாதிரி நிறைய டெஸ்டிங் பண்ணல கூட ஒரு நாள் ஃபுல்லாக தாங்குச்சு பேட்டரி. சார்ஜிங்னு வரையில் திருப்பி லைட்டாக ட்ராப் ஆகிருக்கு. போன வருஷம் 100 வாட் சார்ஜர் கொடுத்தாங்க, இந்த வருஷம் 80 வாட்ஸ் தான். ப்ளஸ் பேட்டரி கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால சார்ஜிங் டைம் அரை மணி நேரத்துக்கு கம்மியிலேருந்து இப்போ கிட்டத்தட்ட 40 நிமிஷம் வரைக்கும் ஆகுது. இது ஒரு பெரிய விஷயம்னு நான் சொல்லலை. பட் இங்கே எனக்கு கொஞ்சம் வியர்டாக பட்ட விஷயம் என்னென்னா, இந்த ஃபோன் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 40 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. இதோட அதிகமான பேட்டரி கெப்பாசிட்டி இதே சார்ஜரோடு வர அந்த சைனீஸ் Ace 5 35 நிமிஷத்தில் ஃபுல்லாக சார்ஜ் ஆச்சு. இது காரணம் என்னன்னு எனக்கு தெரில. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த ஃபோனில் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. ப்ளஸ் Type-C போர்ட் இன்னும் USB 2.0 தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னா Wi-Fi 7 அப்புறம் Bluetooth 5.4. டிஸ்பிளேன்னு வரையில் கர்வ் ஸ்க்ரீனுக்கு பதில் ஃப்ளாட் ஸ்க்ரீன், அதுதான் மெயின் சேஞ்ச். இதை நான் குறையாக சொல்ல, ஏன்னா இது இன்னமும் நல்ல தரமான ஹை ரெசல்யூஷன் பேனல், மீடியா கன்சம்ஷனுக்கும் சரி ஜென்ரல் யூசேஜ்க்கும் சரி LTPO 4.1 சப்போர்ட் இருக்குது. ஸோ 1 to 120 Hz தேவைக்கேற்ற மாதிரி வேரி பண்ணிக்கலாம். நல்லா பிரைட்டான 10-bit பேனல் 1600 nits வரைக்கும் அவுட்புட் பண்ணுது. டால்பி விஷன் HDR10+ ரெண்டுத்துக்குமே சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் HDRனு வரையில் 4500 nits வரைக்கும் அவுட் பண்ணுங்கிறது OnePlusோட கிளைம். லோ லைட்டில் உங்களுக்கு OLED ஃப்ளிக்கருக்கு சென்சிட்டிவிட்டி இருந்துச்சுன்னா 2160 Hz ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமிங்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு OnePlus ஃபோன் வீடியோவில் டிஸ்பிளே பற்றி
அந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச முடியாது. ஸ்க்ரீன் லைன் இஷ்யூ. OnePlus இங்கே அஃபிஷியலாக ஸ்க்ரீனில் உள்ள க்ரீன் லைன் இஷ்யூக்கு லைஃப் டைம் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. புது டிவைசஸ்க்கு மட்டும் இல்லை, ஏற்கனவே அவங்க வித்த டிவைசஸ்க்கு கூட. இது எனக்கு கொஞ்சம் டீசெண்டாக பட்டுச்சு. ஏன்னா பல பிராண்ட்ஸ் இப்போலாம் ஒன்றுமே நடக்காத மாதிரி பில்டப் கொடுத்துட்ருக்காங்க. நான் எந்த பிராண்டையும் குறிப்பிட்டு சொல்ல. சாம்சங் சாரி கைஸ், தொண்டையில் ஏதோ. எனிவேஸ், இந்த டிஸ்பிளே கூட ஸ்டெரியோ ஸ்பீக்கர் ஸ்பேர் பண்ணியிருக்காங்க. நல்லா ரிச்சாக லவுடாக இருந்துச்சு. இப்போ நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேக்கு அடியில் இருக்கிற விஷயம் ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபாஸ்ட்டாக தான் இருந்துச்சு, குயிக்காக இருந்துச்சு, அதெல்லாம் நான் குறைன்னு சொல்லல. பட் பிளேஸ்மெண்ட் ரொம்ப கீழே கொடுத்துருக்காங்க. இது எனக்கு இன்னும் கடுப்பானதுக்கு காரணம் OnePlus 13ல் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த OnePlus 12 கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாடலில் மட்டும் ஏன் சொதப்பியிருக்காங்கன்னு தெரில. இப்போ பெர்ஃபார்மன்ஸ்னு வரையில் இந்த ஃபோனில் போன வருஷம் Qualcomm ஃப்ளாக்ஷிப் சிப் Snapdragon 8 Gen 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போன வருஷம் ஃப்ளாக்ஷிப்பாக இருந்தாலும் இன்னமும் ரொம்பவே ஒரு நல்ல குவாலிட்டி சிப், நல்ல பவர்ஃபுல்லான சிப். இந்த தடவை 12 இல்லை 16 GB LPDDR5X ரேமோடையும் 256 இல்லை 512 GB UFS 4 ஸ்டோரேஜோடையும் பேர் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் ஸ்டோரேஜ் கான்ட்ரவர்சிலாம் எதுவும் இல்லை, UFS 4 தான் டெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ கேமிங் ரொம்ப ப்ரையாரிட்டி அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு இந்த ஃபோனை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஸ்டெபிலிட்டி ஸ்கோர்ஸ் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை, நிறையவே பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆச்சு. ஆனால் 13R மோஸ்ட்டாக கேம்ஸ் ரன் பண்ண முடியும். ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவும் இல்லை. டே டு டே யூஸ்னு வரையில் Oxygen OS 15ல் ரன் ஆகிட்டு இருக்கு. Android 15 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன். Oxygen OS இப்போலாம் பேசிக்காக ஸ்கின் பண்ண ஒரு கலர் OS அவ்வளோதான். ஆனால் இப்போலாம் அது ஒரு பெரிய நெகட்டிவாக பார்க்க முடியல. ஏன்னா கலர் OSும் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே அனிமேஷன் ஸ்மூத்தாக இருக்குது, இன்டர்ஃபேஸ் ரொம்ப ஃப்ளூயிடாக இருந்துச்சு. ப்ரீலோடட் ஆப்ஸும் பெருசாக இல்லை. அவங்க கொடுத்துருக்க ப்ரீலோடட் ஆப்ஸையும் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். இங்கே சில எக்ஸ்ட்ரா AI ஃபீச்சர்ஸும் பில்டனாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ எதையாவது படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதை சமரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லை ஸ்க்ரீனில் என்ன இருக்கோ அது நம்மளுக்கு படிக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இல்லை உங்களுக்கு ஏதாவது எழுதணுன்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூட AI யூஸ் பண்ணலாம். இது நம்ம ஏற்கனவே பல வீடியோஸாக நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ரெகுலர் கேமரா ரிலேட்டட் AI ஃபங்க்ஷனாலிட்டி போக எக்ஸ்ட்ராவாக அவங்க கொடுக்குறது. மற்றபடி கூகுளோட ஜெமினி அசிஸ்டண்ட்டுக்கும் இங்கே சப்போர்ட் இருக்குது. சர்க்கிள் டு சர்ச்சும் பில்டனாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் எண்ட் யூசர்ஸ்க்கு நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்னு சொல்லலாம். இப்போ அப்டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 4 வருஷம் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் அப்டேட்ஸ், 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்சஸ் இந்த ஃபோனுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. அது ஒரு பாசிட்டிவ். சரி, பாசிட்டிவ்ஸ்லேருந்து இப்போ நம்ம கேமராஸ்க்கு வருவோம். ஸோ இதுதான் சைனீஸ் மாடல்லேருந்து குளோபல் மாடலில் மேக்ஸிமம் அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்க விஷயம். ஸோ எங்கள் ப்ரைமரி எடுத்துக்கிட்டிங்கன்னா சைனீஸ் Ace 5ல் IMX 906, 13Rல் லைட் 700. இன்னும் IMXன்ற லைட்டுன்ற அதெல்லாம் எனக்கு வேணாம், இது அப்கிரேடா டவுன்கிரேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறதுக்கு எனக்கு பதில் இல்லை. சத்தியமாக இப்போ சோனி எக்கச்சக்கமான ஒரே மாதிரி சென்சருக்கு பேரை மட்டும் மாற்றி மாற்றி வச்சுருக்கிறாங்க. ஸோ எனக்கு இது டவுன்கிரேடா அப்கிரேடா எல்லாம் ஒரே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. இந்த பாயிண்டில் சோனி சென்சர்னு வந்தால் நான் சொல்கிறது, நீங்கள் சென்சர் சைஸை பாருங்கள். இதில் 1/1.56 இன்ச் சென்சர். இதோட நிறைய ஃபோன்ஸில் பெரிய சென்சர் சைஸ் இருக்குது. உதாரணத்துக்கு பிக்சல் ஃபோன்ஸ், இல்லை ப்ரோ ஐஃபோன்ஸ், சாம்சங்கோட அல்ட்ரா, இல்லை சைனாவில் இருக்கிற எல்லா சைனீஸ் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே எல்லா அல்ட்ரா மாடலுமே இதோட பெரிய சென்சரோடு வருது. ஸோ அந்த ஃபோன்ஸோடலாம் 13R கம்பீட் பண்ண போகிறதில்ல. ஆனாலும் இந்த ப்ரைமரி கேமரா ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. அந்த அல்ட்ரா ஃபோன் லெவலில் இல்லாட்டியும் நல்ல டீட்டெயில்டு இமேஜஸ், கரெக்டான கலர்ஸோட, லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் கூட குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. நாய்ஸ் லெவல்ஸ் கம்மியாக இருக்குது, எக்ஸ்போஷர் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க ப்ரைமரி கேமராவில். ஏன்னா செகண்டரின்னு வரையில் 8 மெகாபிக்சல் IMX 355 இதை நம்ம பல வருஷமாக பல ஃபோன்ஸில் பார்க்குறோம். இந்த பாயிண்டில் இதை பற்றி பெருசாக சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. இமேஜஸ் சாஃப்டாக இருக்குது, டைனாமிக் ரேஞ்சும் அந்தளவுக்கு இல்லை. அது போக இங்கே ஃபோக்கஸ் ஃபிக்ஸ்டாக இருக்கிறதுனால மேக்ரோஸும் இதை வச்சு ஷூட் பண்ண முடியாது. இப்போ மேக்ரோஸ் பற்றி பேசையில் சைனீஸ் வெர்ஷன் Ace 5ல் ஒரு மேக்ரோ கேமரா கொடுத்துருந்தாங்க. இங்கே அதுக்கு பதிலாக கன்ஃபார்மாக ஒரு அப்கிரேட் டெலஃபோட்டோ 50 மெகாபிக்சல் சாம்சங் JN5 சென்சர். இதில் 2x ஆப்டிக்கல் ஜூம் சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெலஃபோட்டோ மேக்ரோவும் ஷூட் பண்ண முடியும். ஸோ இந்த சென்சர் நல்லா தான் இருக்குது. பட் OnePlus கலர்ஸை இன்னும் ப்ரைமரியோட பெட்டராக மேட்ச் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் அந்த லென்ஸுக்கு OIS கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். இப்போ வீடியோன்னு வரையில் ப்ரைமரி யூஸ் பண்ணி 4K 60 ஷூட் பண்ணலாம். ஃபுட்டேஜ் ஓகே, ஆனால் நோட்டிசபிள் EIS ஜிட்டர் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணையில் இங்கே பார்க்குற இந்த 2x இது வெறும் டிஜிட்டல் ஜூம் தான். ஆக்சுவல் டெலஃபோட்டோ யூஸ் பண்ணணுன்னாலோ இல்லை அல்ட்ராவைடுக்கு கூட 1080-30க்கு மாற வேண்டியிருக்கு. அது எனக்கு ஒரு நெகட்டிவாக பட்டுச்சு. இன்னொரு பெரிய நெகட்டிவ் என்னென்னா செல்ஃபி வீடியோவும் 1080-30 தான். $600 லான்ச் பண்ணிக்கிறாங்க யூஎஸில் இந்த ஃபோனை 2025. ஆனால் 1080-30 செல்ஃபி தான். இப்போ செல்ஃபி ஃபோட்டோஸ்னு பார்த்தீங்கன்னா அங்கே பிரச்சனை எதுவும் இல்லை. டைனாமிக் ரேஞ்ச் நல்லா இருந்தது, ஸ்கின் டோன்ஸ், எட்ஜ் டிடெக்ஷன் ஆக்யூரேட்டாக இருந்தது. பட் வீடியோன்னு வரையில் தான் 1080-30.
சரி, ப்ரைஸிங்னு பார்த்தா யூஎஸில் $600 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போன ஜென்ரேஷன் 12Rலேருந்து 20% ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் அந்தளவுக்கு ரேட் இன்க்ரீஸ் ஆகலை. இன்ஃபேக்ட் போன வருஷம் உள்ள 256 வேரியண்ட்டோட கம்மியாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் அதோட இதில் ரேம் கம்மி, ப்ளஸ் இந்த வருஷம் இதுதான் பேஸுங்கிறதுனால அந்த பேஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக தான் செஞ்சுருக்கு. எனிவேஸ், இந்த அவங்க கேட்குற ரேட்டுக்கு OnePlus ஓவரால் ஒரு நல்ல ஆல்ரவுண்ட் ஃபோன் ஆஃபர் பண்ணுறாங்க. ஒரு விதத்தில் ஃப்ளாக்ஷிப் கில்லர்னு கூட சொல்லலாம். இப்போ உங்களுக்கு பெஸ்ட் கேமரா ஃபோன் வேணும் இந்த ரேட்டுக்கு, இல்லை கேமிங்காக நான் ஒரு ஃபோன் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் 13R உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. இல்லை எனக்கு ஒரு ஹை அண்ட் ஃபோன் வேணும், நல்ல சாலிடான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், கேரண்டீட் அப்டேட்ஸோட சூப்பரான பேட்டரி லைஃப், ஓரளவுக்கு யூஸபிள் கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஆல்ரவுண்ட் ஃபோன். ஸோ இதுதான் OnePlus 13R பற்றி என்னோட கருத்து. இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் என்ன OnePlus டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை ஃபோன் பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஆஷ் அவுட்.